சூரியனோட இணையும் 9 கிரகங்கள் பத்தி பார்க்கலாங்க சார். சூரிய பகவானோட சந்திரன் இணையும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் குடுப்பாருங்க சார்? சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி சந்திரனும் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகம் இணையும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே வரும். சூரியனுடன் சந்திரன் இணையும் பொழுது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு பலன்கள் நல்லதாக கிடைக்குங்க சார்? சூரியன், சந்திரன் அப்படின்னு சொன்னாவே நீங்க செவ்வாய் இணையும் பொழுது, இந்த சூரியன், செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். அந்த கோபங்கள் அதிகமாக இருக்கும்போது அது குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்குது. புதன் இணையும் பொழுது, இந்த சூரியன், புதன் யாருக்கெல்லாம் சேர்ந்து இருக்கோ அந்த ஜாதகர் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கார். சூரியனும் குருவும் இணைந்திருந்தால், யார் ஜாதகத்தில் சூரியன் குரு சேர்க்கை இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இணையும் பொழுது, சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பணம் பொருள் வைத்து கொள்ளக்கூடிய ஜாதகராக இருப்பார். சூரியனுடன் சனி இணைந்திருந்தால், சூரியனுடன் சனி இணைந்திருக்கு அப்படின்னா சூரியனும் ராகும் இணைந்திருந்தால், அப்பாவுடன் ஒரு கருத்து வேறுபாடு பிரிவினை ஏற்படுத்துவதற்கான கிரகமாகவும் இருக்குது. சூரியனும் கேதுவும் இணைந்திருக்கும் பொழுது, ஒரு ஆண் ஜாதகத்தில் அந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லாமல் இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவர் ஜாதகத்தில் சூரியனும் கேதும் இணைந்திருக்கும் போது அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும் சார்? சூரியன் கேது சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு கிரக இணைவுகள் பற்றி பார்க்கலாங்க சார். அந்த வகையில் சூரியனோட இணையும் 9 கிரகங்கள் பற்றி பார்க்கலாங்க சார். முதல்ல சூரிய பகவான் அப்படிங்கிறவர், அவர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், ஒருவருக்கு என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுங்க சார். சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்தையோடைய பவரையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடு இந்திய கலாச்சாரத்தில் பெரிய லெவலில் இருக்குது. பார்த்திங்கன்னா சூரியன் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் சூரியன் தான். மற்ற கிரகங்களுடைய ஒளியை வாங்கி நம்மளுடைய மக்களுக்கு, அதாவது இயற்கைக்கு, இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். அந்த சூரியன் இல்லை அப்படின்னா உயிரினங்களே இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய திருவிழாக்களில் சூரியனுடைய மாற்றங்களை வச்சு தான் வழிபாடுகளே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா தை மாதத்தில் கொண்டாடக்கூடிய பொங்கல், நம்ம இங்கே பொங்கல்னு சொல்கிறோம். அதே மகர சங்கராந்தி அப்படின்னு நார்த்தில் வழிபாடு பண்ணுறாங்க. இந்த பொங்கல் திருநாளில் பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடு பண்ணிட்டு தான் அறுவடையே பண்ணுறோம். நம்முடைய விவசாய பெருமக்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான் செய்கிறாங்க. அதே மாதிரி மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியில் சங்கரன் வரக்கூடிய நாள். சங்கரன் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்லுவோம். சிவன் அப்படின்னா சூரிய பகவான் தான். இப்படி எல்லா விழாக்களுமே சூரியனை மையமாக வச்சு தான் இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லாமே சூரியனை மையமாக வச்சு தான் சுற்றிட்டு வருது. சூரியன் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சூரியனுடைய படத்தை பார்த்தீங்க அப்படின்னாவே 7 குதிரையை ஒருத்தர் ஓட்டுற மாதிரி இருக்கும். 7 கிரகங்களுக்கான ஆளுமை மிக்க எல்லாத்துக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் தான். இப்போ சூரிய பகவானோட சந்திரன் இணையும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கொடுப்பாருங்க சார்? சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி சந்திரனும் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகம் இணையும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே வரும். இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கு வச்சுக்கோங்களேன், அமாவாசை யோகம் சொல்லுவோம். அப்போ அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே புகழ்மிக்கவர்களாக தான் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க எல்லாம் நிறைய பேர் அமாவாசையில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும். அந்த சேர்ந்து இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வேலையை ஒரு ஜாதகத்தில் செய்யுது. அந்த சூரியன் சொல்லக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம், சந்திரன் சொல்லக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 2 ஒளிகளும் சேரும்போது என்னென்னா ஒரு ஜாதகர் மிகப்பெரிய பிரபலமாகிறார் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடன் சந்திரன் இணையும் பொழுது அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு பலன்கள் நல்லதாக கிடைக்கும் சார்? சூரியன், சந்திரன் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் இதில் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் போய் வழிபாடு பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அம்பாளும் சிவனும் பாதி பாதியாக இருக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்படும் போது என்னென்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர், யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கோ, யாரெல்லாம் பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, இல்லை சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள்
அர்த்தநாதீஸ்வரர் கோவில்ல போயிட்டு, அங்க அவங்களுடைய மாங்கல்யத்த தானம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில கணவன், மனைவி பிரச்சனை இல்லாம சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உண்டு. காரணம் என்னன்னா, அங்க சிவனும், அம்பாளும் பாதி பாதியா இருக்கிறதா ஐதீகம். சிவனுடைய முகம் பாதி இருக்கும், அம்பாளுடைய முகம் பாதி இருக்கும். அந்த மாரி 2ம் சேர்ந்து இருக்கிறதுனால, கணவன், மனைவி அந்யோன்யத்துக்கு இந்த அமைப்பு, இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு வெற்றிய தருது. சூரியனுடன் செவ்வாய் இணையும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வெப்ப கிரகம் முதல்ல. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வெப்ப கிரகம். அப்படி இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல இவங்க ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது ஒவ்வொரு ஜாதகத்திலயும் வந்து லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற பொறுத்து மாறுது. அவ்வளதான். அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பவுமே ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சூரியன், செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கோபங்கள் அதிகமா வரும். அந்த கோபங்கள் அதிகமா இருக்கும்போது, அது குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனைய குடுக்குது. ஆனா, அவங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, மிகப்பெரிய உயரிய பதவிகள அதுதான் குடுக்குது. நெறைய அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன், செவ்வாய் சேர்ந்து நல்ல இடத்துல சுபஸ்தானத்துல இருக்கும்போது, அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றிய யாரும் வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவரா மாறுவதற்கான ஒரு வாய்ப்ப அந்த சூரியன், செவ்வாய் சேர்க்கை குடுக்குது. அதே ஒரு துர்ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெருப்பு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நெறைய அம்மைன்னு ஒரு நோய் இருக்கு. இந்த அம்மைன்னு நோய் யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த சூரியன், செவ்வாய் ஜாதகத்துல சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த அம்மை நோய் வருது. அந்த வெப்பம் அதிகமா இருக்கும். வெப்பம் அதிகமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மை நோய் நெறைய பேருக்கு வரும். அந்த வெப்பமே நல்ல இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் குடுக்கறதில்ல. ஜாதகத்துல அந்த கிரக சேர்க்கை கெட்ட இடத்துல இருக்கும்போது, நெறைய பேருக்கு வந்து ஒரு நோய் சம்பந்தமான விஷயங்கள, அதேமாரி நெருப்பு சம்பந்தமான விபத்துகள குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சூரியனுடன் செவ்வாய் இணையும் பொழுது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும்? சூரியனுடன் செவ்வாய் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, சூரியன்னா சிவன் சொல்லுவோம். செவ்வாய்னா முருகன். அப்ப சுவாமி மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். அந்த முருகப்பெருமான எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு ஞாயித்துக்கிழமையில போய் வழிபாடு பண்ணணும். இல்ல செவ்வாய்க்கிழமையில போய் வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ணும்போது, அந்த முருகனுடைய மந்திரங்கள, முருகனுடைய ஸ்லோகங்கள் நெறைய இருக்கு. அதேமாரி சிவனுடைய ஸ்லோகங்கள் நெறைய இருக்கு. அத சொல்லி வழிபாடு பண்ணும்போது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். சூரியனுடன் புதன் இணையும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்கும் சார்? சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் புத பகவான் தான். அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன், புதன் எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு ராசி தாண்டி இருக்கும். இல்ல 3வது ராசியில இருக்கும். இந்த சூரியன், புதன் யாருக்கெல்லாம் சேர்ந்து இருக்கோ, அந்த ஜாதகர் மிகப்பெரிய புத்திசாலியா இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலி ஜாதகத்தலாம் எடுத்து பார்த்தீங்க, புத்திசாலினா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவங்கள சொல்லலாம். அதேமாரி ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல விஷயங்கள சொல்லி அந்த கம்பெனிய குரோ பண்ணக்கூடிய ஆலோசகர், அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தலாம் பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன் சேர்க்கை இருக்கும். அந்த சூரியன், புதன் சேர்க்கை இருந்தாவே அவங்களுடைய சிந்தனை வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமான சிந்தனைகள்ல ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு அமைப்ப அந்த சூரியன், புதன் சேர்க்கை குடுக்குது. அந்த மாரி சூரியன், புதன் சேர்க்கை இருக்கும்போது, அவங்க வந்து நல்ல பிளான் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் ஒரு திட்டம் தீட்டி, அந்த திட்டத்துக்குள்ள அந்த வேலைய செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு வீடு கட்டுறோம். ஒரு பட்ஜெட் போட்டு வீடு கட்டணும்னு நெனைப்பாங்க. அப்ப அந்த சூரியன், புதன் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கன்னா, அந்த பட்ஜெட்குள்ள வீடு கட்டணும். இதெல்லாம் எனக்கு இருக்கணும். இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போடுவாங்க. அதே ஒரு ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க. அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்ப இந்த சூரியன், புதன் சேர்க்கை குடுக்குது. ஒருவர் ஜாதகத்துல சூரியன், புதன் சேரும் பொழுது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும் சார்? சூரியன், புதன் சேர்க்கை இருக்கு, ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்ல சங்கரன்கோயில் சொல்லலாம். சங்கரன்கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சங்கர நாராயணரை போய் வழிபாடு பண்றது நல்லது. அது என்னைக்கு போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திலயும் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். அந்த நாட்கள்ல போய் வழிபாடு பண்ணா நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரத்தில போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு வெற்றிய குடுக்கும். அந்த புதன், சூரியன், புதன் சேர்க்கை பெறக்கூடிய ஜாதகர், இந்த கோவிலுக்கு என்னைக்கு போயிட்டு வராரோ, அவருடைய வாழ்க்கையில ஒரு உயரிய பதவி, உயரிய அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு ஜாதகத்தில் சூரியனும், குருவும் இணைந்திருந்தால், அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்கும் சார்? சூரியன், குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ராஜ யோகத்த குடுக்கக்கூடிய கிரகம். யார் ஜாதகத்துல சூரியன், குரு சேர்க்கை இருக்கோ, அவங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ராஜாவா இருப்பாங்க.
இல்ல ராஜாக்கு அடுத்த பதவியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த சூரியன் குரு சேர்க்கை குடுக்கும். மிகப்பெரிய ஒரு நேம் ஃபேம குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுத்தி குடுக்குது. நெறைய பார்த்தீங்கன்னா, ஒரு கௌரவமான பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, சூரியன் குரு சேர்க்கை செய்யும். கௌரவமான பதவின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். உங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பதவி இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்தலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பேர் உள்ள ஜாதகங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் குரு சேர்க்கை இருக்கும். அதேபோல இந்த ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஜாதகத்தலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் குரு சேர்க்கை கண்டிப்பா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கும் பொழுது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும் சார்? சூரியன், குரு சேர்ந்திருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல அதாவது குருவாயூரப்பன் கோவில் இருக்கு. அந்த குருவாயூரப்பன் கோவிலுக்கு நீங்க வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து நல்லது. சூரியன், குரு சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர்ல சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும். இல்ல குழந்தைகளால் பிரச்சனைகள் வரும். அது மிக முக்கியமா அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குருவாயூர்ல போய் அந்த குழந்தைக்கு துலாபாரம் குடுத்துட்டு, அந்த குழந்தைய எடைக்கு எடை குடுப்பாங்க. அது எது வேணா குடுக்கலாம். அங்க வாழைப்பழம் இந்த மாரி நெறைய பொருட்கள்லாம் எடைக்கு எடை குடுக்குறாங்க. அந்த மாரி எடைக்கு எடை குடுக்கும்போது, அவங்க குழந்தைகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய நலன் நல்லா இருக்குன்ற மாரி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த தெய்வத்த போய் வழிபாடு பண்ணலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன், சுக்கிரன் இணையும் பொழுது, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? சூரியன், சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பணம், பொருள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஜாதகரா இருப்பாரு. அந்த பணம், பொருள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர வாங்கி குடுக்கக்கூடிய அமைப்ப இந்த சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுத்துது. அதேபோல இந்த சூரியன், சுக்கிரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவருடைய பணம் வரவு ரெகுலரா இருக்கும். ஒரு ரெகுலர் இன்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஜாதகத்த பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில எல்லாருக்குமே இந்த சூரியன், சுக்கிரன் சேர்க்கை இருக்கும். நெறைய அரசாங்க வேலையில பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரியன், சுக்கிரன் சேர்க்கை எப்பவுமே இருக்கு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, கடைசி பென்ஷன் வரைக்கும் வாங்குறதுக்கான ஒரு அமைப்ப அந்த சூரியன், சுக்கிரன் கண்டிப்பா ஏற்படுத்தி குடுக்குது. அதேபோல இந்த சூரியன், சுக்கிரன் ஒரு ஆண் ஜாதகத்தில இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுது. அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ட்ரீட்மென்ட்க்கு போ வேண்டியது வருது. ட்ரீட்மென்ட் எடுத்து தான் குழந்தை பிறக்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு அமைப்ப இந்த சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுத்துது. சூரியன், சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல இருக்கும் பொழுது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்புகளை தரும்? சூரியன், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில இருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாள் போய் வழிபாடு பண்ணலாம். ஏகாம்பரேஸ்வரர் அமைந்த காஞ்சி காமாட்சி அம்பாள போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். இத வந்து முக்கியமா வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில போய் வழிபாடு பண்றது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா ஞாயித்துக்கிழமை சூரிய ஓரை. சூரிய ஓரைன்னும்போது காலையில 6 டூ 7 வரும். சுக்கிர ஓரைன்னும்போது காலையில 6 டூ 7 வரும். இந்த காலகட்டங்கள்ல போய் வழிபாடு பண்றது நல்லது. அந்த நேரத்தில போய் இவங்க வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, குழந்தை பிரச்சனை சொன்னேன் இல்லையா? குழந்தை உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும். அந்த மாரி பிரச்சனைகள் குறையும். அதேமாரி ரெகுலர் இன்கம் வரணும். எனக்கு வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்க போய் வழிபாடு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாம அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க காஞ்சிபுரத்தில கூடிய ஏகாம்பரேஸ்வரர்ன்னு அமர்ந்த காஞ்சி காமாட்சிய போய் வழிபாடு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரெகுலரான ஒரு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் சனி இணைந்திருந்தால், அவங்களுக்கு எந்த மாரி பலன்கள் கிடைக்கும் சார்? சூரியனுடன் சனி இணைந்திருக்கு அப்படின்னா, வேலையில ஒரு நெருக்கடியான சூழல் கண்டிப்பா இருக்கும். நெறைய பேரு அரசாங்கத்தில எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு. எனக்கு அரசாங்க வேலை வேண்டான்னு வெளியில போகக்கூடிய ஜாதகத்தலாம் பார்த்தீங்கன்னா, சூரியன், சனி சேர்க்கை ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன், சனி சேர்க்கை இருந்தா, அப்பாவுடன் எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா, ஒரு காலகட்டத்தில அப்பாவுடைய தொழிலையோ, அப்பாவுடைய வேலையோ செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த சூரியன், சனி சேர்க்கை தான் ஏற்படுத்துது. அதேபோல யாரெல்லாம் இன்னைக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அது கோவில் ஐயர்லேருந்து சாதாரணமா சின்ன லெவல்ல சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஜாதகத்தில எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, சூரியன், சனி சேர்க்கை இல்லாம அவங்களால அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகமே பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு அற்புதமான அமைப்ப அந்த சூரியன், சனி சேர்க்கை ஏற்படுத்தும். இந்த சூரியனுக்கு சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிறவியில அவங்களுடைய கர்மா குறைஞ்சு, அவங்க சிறப்பா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. ஒரு ஜாதகத்தில் சூரியனும், சனியும் சேர்ந்திருக்கும் பொழுது, எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும்? சூரியன், சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாவே, ஐயப்பன சரணாகதி அடையிறது ரொம்ப நல்லது. இப்ப கார்த்திகை மாசம்.
கார்த்திகை மாசத்துல போய் ஐயப்பன் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இல்ல உத்திர நட்சத்திரத்து அன்னைக்கு ஏன்னா உத்திர நட்சத்திரம் தான் ஐயப்பன் பிறந்ததாவே ஐதீகம். அந்த உத்திர நட்சத்திரத்துல போய் அந்த ஐயப்பன வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அந்த வழிபாடு பண்ணும்போது நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பான ஒரு பலன ஜாதகருக்கு குடுக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும், ராகுவும் இணைந்திருந்தால் அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? சூரியன், ராகு சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்துல அப்டின்னா, அந்த ஜாதகருக்கு அப்பா கூட சேர்ந்து வாழக்கூடிய முடியாத ஒரு அமைப்ப குடுக்குது. நெறைய ஜாதகத்துல சூரியன், ராகு சேர்க்கை இருக்கு. அந்த மாரி ஜாதகத்த நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லியிருக்கோம். இந்த குழந்தை பிறக்கும்போது, ஒண்ணு அப்பா வெளியூர்ல இருந்திருப்பாரு. வெளிநாட்ல இருந்திருப்பாரு. இல்ல அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு குழந்தையா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெறைய பேர் அத அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்கும்போது அது அப்பாவுடன் ஒரு கருத்து வேறுபாடு, பிரிவினை ஏற்படுத்துவதற்கான கிரகமாவும் இருக்கு. ஆனா அதே அந்த சூரியன், ராகு உயர் பதவி நெறைய அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், ராகு சேர்க்கை கண்டிப்பா இருக்கு. ஒரு ஜாதகத்தில் சூரியன், ராகுவும் இணைந்திருக்கும்போது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? சூரியன், ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவங்கலாம் எல்லாருமே திருநாகேஸ்வரம் போய் அந்த நாகேஸ்வரர வழிபாடு பண்ணலாம். ஞாயித்துக்கிழமையில ராகு காலம். அதாவது 4:30 to 6 மணிக்கு போய் வழிபாடு பண்ணலாம். இல்ல மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த கோவிலுக்கு போயிட்டு, ஞாயித்துக்கிழமை வழிபாடு பண்ணாங்க. இல்ல எந்த கிழமையிலும் உள்ளக்கூடிய அந்த ராகு காலத்தில வழிபாடு பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும், கேதுவும் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? சூரியன், கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வேலை செய்ற அதுவும் மேஜரா பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில உள்ள நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேட இந்த சூரியன், கேது சேர்க்கை ஏற்படுத்துது. நெறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த வேலையில ஒரு தப்பான விஷயங்கள் செய்வதற்கான ஒரு அமைப்ப இந்த சூரியன், கேது சேர்க்கை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம, ஒரு ஆண் ஜாதகத்தில அந்த சூரியன், கேது சேர்க்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆண் வாரிசு இல்லாம இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படியே ஆண் குழந்தை அந்த ஜாதகத்தில அந்த அப்பாவுடைய ஜாதகத்தில இருந்தா, சூரியன், கேது இருந்தா கூட, ஆண் வாரிசு கூட இருக்க முடியாத ஒரு அமைப்ப குடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சூரியன், கேது நீங்க ஒரு தலைமை பொறுப்புல எந்த ஒரு பணமும் எதிர்பார்க்காம, அதாவது மேஜரா உங்களுக்கு சம்பளம் வருது. அந்த சம்பளத்த மட்டும் எதிர்பார்த்து நான் இருக்கேன். வேற எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிய கண்டிப்பா குடுக்குது. ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், கேது சேர்ந்திருக்கு அப்படின்னாவே, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குருமார்களா இருப்பதற்கான வாய்ப்புண்டு. குருமார்கள்னு சொல்லும்போது நம்ம காஞ்சி மகா பெரியவர், ராமானுஜர் இந்த மாரி ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா, சூரியன், கேது சேர்க்கை இருக்கு. அதேமாரி வீட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நெறைய ஆஃபீஸ்ல அட்வைசர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சூரியன், கேது சேர்க்கை கண்டிப்பா இருக்கு. ஒரு ஜாதகத்தில் சூரியனும், கேதுவும் இணைந்திருக்கும் பொழுது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க சார்? சூரியன், கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவங்க பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயகர போய் வழிபாடு பண்ணலாம். அந்த விநாயகரே பார்த்தீங்க அப்படின்னா, அது குடவரை கோவில்னு சொல்லுவோம். மலைய குடஞ்சு அங்க ஒரு விநாயகர அமைச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகர வழிபாடு பண்ணா, இந்த நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. இத என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய யமகண்டம் நேரம் கேலண்டர்ல போட்டிருப்பாங்க. யமகண்டம் திங்கட்கிழமை எப்போ, செவ்வாய்க்கிழமை எப்போன்னு போட்டிருப்பாங்க. அந்த யமகண்டம் நேரத்தில கோவில் வழிபாடு பண்றது. அதுவும் கற்பக விநாயகர் வழிபாடு பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனைகள் குறையும். அதேபோல நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எனக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாது. நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அனைவருமே இந்த கற்பக விநாயகர் வழிபாடு பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியனோட நேம் 9 கிரகங்கள் பத்தியும், அதே சமயம் அவங்களுக்கு எந்தெந்த கோயில் வழிபாடு செய்தால் அவங்களுக்கு நல்லதாக இருக்குங்கிறத நம்ம பேசினோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்குங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம்.